green sole, model number GS734U, full black. Okay. Insulation. அதை யூஸ் பண்ணக்கூடிய போல்டு ஸ்க்ரூஸ் அண்டு எல்லாமே போல்ட் டைப் தான். கீஸ் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, இது பாட்டம் பேஸு எல்லாம் தான் எல்லாம் அட்டாச் பண்ணுவோம். அப்போ இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இதில் ஹைட்ராலிக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது இருக்கும். இந்த லிவர் பிடிச்சி அமுக்கு இப்படி பண்ணக்குள்ளே மேலே கீழே வர்றதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்படி பண்ணக்குள்ளே என்ன செய்யும் அப்படின்னா, இதை இப்படி ஆப்ரேட் பண்ணக்குள்ளே டைரெக்ட்லியா இப்போது இப்படி பண்ணக்குள்ளே இதில் இருக்கிறத ஆப்ரேட் ஆகும். இப்போ நான் இதை அசைக்கிறேன். இதை அசைக்கும்பொழுது இது உள்ளே இருக்கிறது அசையும். இது அந்த ஹைட்ராலிக்கு இந்த முனையை வந்து ப்ரெஷர் கொடுக்கும். இந்த லிவர் அசையும் போது, இதை அசைக்கும்போது என்ன செய்யும், இது ப்ரெஷர் கொடுக்கும். இப்போ மெக்கானிசம் என்ன செய்யும் அப்படின்னா, இது சைடு கவர் இது. ஓகே, லெஃப்ட் சைடு ரைட் சைடு வரக்கூடிய கவர்ஸ். இந்த ஹைட்ராலிக் டிப்பு என்ன செய்யும், இது உள்ள போதுலேயே இந்த முனையை இதை அழுத்தக்குள்ளே இது வெளியில் வரும் ஹைட்டாக. சரி, இது பாட்டம். இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் பேஸு. அதுக்கடுத்து இது வந்து பேக் சைடு, இது தாங்கிறது முதுகு பக்கம். இது பேக் சப்போர்ட்டுக்கு இந்த நம்ம தலைக்காணி வைக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி பேக் சப்போர்ட் முதுகு வலி வராமல் இருக்கிறதுக்கு. இது கழுத்து வலி வராமல் இருக்கிறதுக்கு சாஃப்டாக யூஸ் பண்ணுறது. இப்போ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தா இந்த வீல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, 1 2 3 4 5 வீல். இந்த 5 வீலையும் எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பாட்டம் பேஸில் இதுதான் தாங்கிறது, ரன் பண்ணுறது ஈஸியாக 360 சுற்றுறதுக்கு. இது பண்ணணும். இப்போ பண்ணிடலாம். வெறுமனே தரையில் வச்சு அடித்தா அந்த பெயிண்டிங்ஸ் போகும், வீடும் டேமேஜ் ஆகும். அதனால் கீழே இது மாதிரி சாஃப்டாக தெர்மாக்குள் இந்த லேயர் அதிலே கொடுத்துருப்பான். இந்த மாதிரி பேக்கிங் வச்சுக்கலாம். கீழே வச்சுட்டு இப்போது இதுக்கு தேவையான கருவிகள் அப்படி பார்த்தா சுற்றி தேவை, ஹேமர் தேவை. இது கையாலையும் ப்ரெஷர் கொடுத்து பண்ணலாம். இது கையாலையும் அழுத்தி பண்ணலாம், அது சிரமமாக இருக்கும். அதனால் இப்படி